தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவகங்கள் மற்றும் கடைகளில் கலப்பட உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் இதனை சுகாதார அலுவலர்களும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பதாகவும் ஓய்வு பெற்ற சுகாதார அலுவலர் நாகசுப்பிரமணியன் என்பவர் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். தென்காசி பகுதியிலிருந்து நகராட்சி பகுதியிலும் மற்ற பாவச்சத்திர ஆலங்குளம் பகுதியிலிருந்தும் பிளாஸ்டிக் பொருட்களும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களும் விற்பனை நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் அந்த வணிகர்கள் சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுற வணிகம் செய்கிற வணிகர்களுக்கு ஆதரவாக சில உணவு பாதுகாப்பு செயல்படுறதுனால உணவு கலப்படத்தை தடுப்பதற்கு தொய்வு ஏற்படுகிறது. அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் நிறைய கடைகளில் உணவுப் பொருட்கள் எல்லாமே செயற்கை வண்ணம் அதிகமாக கலந்து விற்பனை செய்கிறாங்க. உணவு பதப்படுதல் அதுக்கு எந்த ஒத்துழைப்பு தராமல் அவங்களோட சுயநல லாபத்துக்காக சட்டத்தை தவறாக பயன்படுத்தி, அதாவது குறைகளாக பயன்படுத்தி சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்பட்டு வராங்க. இந்த மாதிரி இவங்க நடவடிக்கை இருந்தாங்கன்னா கலப்படத்தை இந்த மாவட்டத்தில் கலப்படத்தை ஒழிக்கிறோம், பிளாஸ்டிக் ஒழிக்கிறோம் மிக கடினமான வேலையாகும். விதிகளை மீறும் வணிகர்கள் குறித்தும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்படும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தியிருந்தார் நாகசுப்பிரமணியன். இந்த நிலையில்தான் உணவு பாதுகாப்பு அதிகாரி என்று கூறிய ஒருவர் உணவக உரிமையாளரிடம் லஞ்சம் கேட்டு பேசுவது போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாம்பவர் வடகரையை தலைமையிடமாக கொண்டு தென்காசி மாவட்டம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்படும் பிரபல பிரியாணி ஹோட்டல் உரிமையாளரிடம் செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் தன்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி என்று கூறியுள்ளார். பிரியாணி கடையில் தரமற்ற உணவு விற்கப்படுவதாக தகவல் கிடைத்ததாக கூற அதற்கு கடைக்காரர் மறுத்துள்ளார். ஆனால் மறுமுனையில் பேசிய நபர், நான் நினைத்தால் உங்கள் கடையை மூடி சீல் வைத்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார். பின்னர் அந்த மர்ம நபர், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லும் ஜிபே எண்ணுக்கு பணம் போட்டு விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். பணம் தருவதாக கூறிய உணவக உரிமையாளர், திடீரென நீங்கள் பேசுவதை ரெக்கார்ட் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், அதனை கலெக்டரிடம் புகாராக கொடுப்பேன் என்று சொல்ல அந்த மர்ம நபரோ பதறி எடுத்து இணைப்பை துண்டித்திருக்கிறார். சொல்லுங்க சார். அது சார் ஜிபே கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது, இந்த வேறு பண்ணுறோமா சார்? இல்லை, என்ன இருக்கோ பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் அவ்வளோதானே, ஒரு அட்வான்ஸ் தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ₹2 தான் இருக்குது. சரி, இல்லை கொஞ்சம் நம்ம நேரில் நான் உனக்கு கொடுத்துருமா? கடையில் பாவச்சது கிடைக்கிற பொருளாக கொடுத்துருமா சார்? நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு எஸ்டால் பண்ணி இருக்கிறத பண்ணி விடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும். அப்படிங்களா சார்? ஆமாம் சார். இவ்வளோ இதில் ஃபோனில் இப்போ பேசுகிறீங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கரெக்டாக இருந்தால் திருப்பி கூப்பிட்டேன் சார் பண்ணீங்க சார்? நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் சார், பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? கேட்குதா? ஹலோ. இந்த ஆடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இப்படியெல்லாம் கூட மோசடிகள் அரங்கேறுகிறதா என்று வணிகர்கள் தரப்பில் அதிர்ச்சி எழுந்துள்ளது. அதே நேரம் மர்ம நபர் பேசிய எண்ணை கொண்டு அவரை கைது செய்யவும் கோரிக்கை வலுத்து வருகிறது.